வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சர்மி. நான் உங்கள் ரூபி. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றதுன்னா, நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வெங்காய வடை. வெங்காய வடை. நாங்கள் வெங்காய போண்டான்னு சொல்லலாம், வெங்காய வடையான்னு சொல்லலாம். சர்மி வெங்காய போண்டு தான் சொல்ல வலிக்கிட்டது. நான் வந்து வெங்காய வடை என்று சொல்லிட்டேன். அதுக்கு நாங்கள் இப்போ என்னென்ன தேவையான பொருட்களும் எப்படி செய்கிறது என்பதையும் பார்ப்போம். என்ன சர்மி? இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான உப்பு போடுறோம். உப்பு போட்டு நாங்கள் இப்போ வெங்காயத்தை நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்தா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுக்க வேணும். வெங்காயம் அந்த வாழை வேணும் உப்புலேயே. என்ன இப்போ ஒட்டி ஆகும். அதாவது வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த வாடல் தண்ணியாக இருந்தால் வடை சேப் வெறும் வெங்காயம் இல்லாட்டிக்கு அது குத்தி குத்தி. இப்போ வந்து நாங்கள் 25 கிராம் பச்சை மிளகாய். என்ன இதை நாங்கள் பம்பா வெங்காயம் எடுத்துனாங்க. இது 5 பம்பா வெங்காயம். ஓரளவான ஆக பெருசு இல்லை. பார்த்துருப்பீங்களா வீடியோவில். 5 பம்பா வெங்காயம், 25 கிராம் பச்சை மிளகாய், இதுக்கு இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறோம் கொஞ்சம். மற்றது கருவேப்பம் இல்லை. இவ்வளோத்தையும் நாங்கள் இதில் போட்டு குழைப்போம். இது கொத்தமல்லியில் போட்டால் நல்லா எங்கள்கிட்ட இல்லை. என்ன தரும் உங்கள்கிட்ட? நாங்கள் வந்து கொத்தமல்லி பாவிக்கிறதுல தான். என்ன இல்லை கொத்தமல்லியில் எங்கட இடத்துல வந்து கருவேப்பமில்லை தான் ஸ்பெஷல். இதுக்கு வந்து இப்போ நாங்கள் தண்ணி விட்டு குழைக்க தேவையில்லை. இல்லைண்டா வெங்காயம் தண்ணி தன்மை இருக்குதானே, அது காணாடி கொஞ்சம் விடலாம். இது வந்து தனி மிளகாய் தூள் ஒரு கரண்டி போடுறோம். இது வந்து மஞ்சள் தூள். இது வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போடுறோம். சரி, இதே நல்லா கலந்து விட போகுது சர்மி. அப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இதை குழைக்க போகிறோம். தண்ணி பார்த்து விட வேணும். இந்த போண்டா மாதிரி புள்ளி போடுற மாதிரி வேற. இது வடை தட்டி போடுற வடை மாதிரி எங்களுக்கு சுத்தமாக இருக்க வேணும். பனிஸ்காரனும் பாரான். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு பனிஸ் வாங்க தேவையில்லை. என்ன பின்னேற டீக்கு எங்களுக்கு இன்றைக்கு இதே காணும். இப்போ சிவந்து நல்ல வடிவாக வந்துடுது. நாங்கள் இதை எடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எங்கட வெங்காய வடை எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நாங்கள் வெங்காய வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ வெங்காயம், முக்கியமாக வெங்காயம். என்ன சார்மி? வெங்காயம் தான் வெங்காய வடை. அப்படின்னா வெங்காயம் தான் முக்கியம். ஓரளவான சைஸில் 5 வெங்காயம் எடுத்துருந்தோம் நாங்கள். மற்றது பச்சை மிளகாய் 25 எடுத்துருக்குறோம். தேவையான உப்பு எடுத்துருக்குறோம். கடலைமா 3/4 போனி, அரிசிமா அரைப்போனி. மற்றது வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. மற்றது இஞ்சி பூண்டு இடித்து கருவேப்பம் இல்லை என்ன எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக பிரிஞ்செடுத்து அதில் அங்கே சொட்டு தண்ணியும் விட்டாங்க. நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் விட்டு நல்ல வடிவாக தட்டி நல்ல முறுமுறுப்பாக சுட்டு வச்சிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவாக அந்த வெங்காயம் எல்லாம் அந்த உள்ளுக்கு இருக்கிற வெங்காயம் நல்ல வெளியில முறுமுறுப்பாகவும் உள்ளுக்கு நல்ல பஞ்சு போல இருக்க. உள்ளுக்கு நீங்க சாப்பிடலாமே. நீயா உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. எப்படியாண்டு என்ன செய்து சாப்பிட்டு எப்படி கண்டு போடுங்க. மறக்காம உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.